ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரையிலேருந்து திருச்சி இடையே உள்ள பராமரிப்பு காரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான எந்தெந்த ட்ரெயின்கள் ரூட் மாற்றி விட்ருக்காங்க, எந்தெந்த ட்ரெயின் ரத்து செய்யப்பட்டிருக்காங்க, இதை நம்ம முதல்ல பார்ப்போம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ 1616128 குருவாயூர் சென்னை எக்மோர் எழும்பூர் எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் 23, 25, 26, 27 மற்றும் அக்டோபர் 2, 3 ஆகிய தேதிகளில் விருதுநகர் திருச்சி இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது. இதுக்கான வழித்தடம் மானாமதுரை காரைக்குடி திருப்புகிறது. மதுரை முதல் மணப்பாறை வரை இந்த ட்ரெயின் எந்த நிலைகளிலும் நிற்காது. மாற்றுப்பாதையில் கூடுதல் நிறுத்தம் எதுவும் கிடையாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வண்டி எண் 16848 செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு செப்டம்பர் 19 முதல் செப்டம்பர் 24 வரை மற்றும் செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 1 வரை மற்றும் அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 8 வரை ஆகிய தேதிகளில் விருதுநகர் திருச்சி இடையே மாற்றுப்பாதையில் இயக்கம். கூடுதல் நிறுத்தங்கள் பார்த்தீங்கன்னா, மானாமதுரை சந்திப்பு காரைக்குடி தாங்க. அடுத்ததாக மூணாவது பார்த்தீங்கன்னா, வண்டி எண் 2261 மதுரை பிக்கானேர் ஏசி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வரும் செப்டம்பர் 26, அக்டோபர் 3 மதுரையில் புறப்படும் ரயிலானது மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி சென்று பிக்கானேர் செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திண்டுக்கல் செல்லாது. அடுத்ததாக வண்டி எண் 1635 நாகர்கோயில் மும்பை CMT பாலாஜி எக்ஸ்பிரஸ் வழி காஞ்சிபுரம் ரேண்டுகுரியா வழியாக செல்லும் இந்த வண்டி வரும் செப்டம்பர் 6 மற்றும் அக்டோபர் 3 ஆகிய தேதிகளில் விருதுநகர் திருச்சி இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது. மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி சென்று செல்லும் என அறிவிப்பு. மதுரை திண்டுக்கல் செல்லாது. அடுத்ததாக வண்டி எண் 12666 கன்னியாகுமரி ஹவுரா அதிவிரைவு ரயிலானது வரும் செப்டம்பர் 28 அன்று விருதுநகர் திருச்சி இடையே மாற்று பாதையில் இயக்கப்படுகிறது. மானாமதுரை காரைக்குடி வழியாக செல்கின்றது. வண்டி எண் 1635 நாகர்கோயில் காஞ்சிகுடா விரைவு ஸ்பெஷல் ரயிலானது வரும் செப்டம்பர் 28 அன்று திண்டுக்கல் கரூர் இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது. திருச்சியில் செல்லாமல் நேர் வழியில் கரூர் சென்று காஞ்சிகுடா செல்லும் என அறிவிக்கிறது. இன்னும் மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரெயின் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ட்ரெயின் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன ட்ரெயின்லாம் நீங்கள் பிளான் போட்டு அடுத்த ட்ரெயின் பிளான் போட்டு வேறு ஏதாச்சும் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துப்போங்க. ஏன்னா இப்போது வரைக்கும் மதுரை திண்டுக்கல் பராமரிப்பு காரணமாக எல்லா ட்ரெயினும் காரைக்குடி மானாமதுரை வழியாக செல்கிறது. இது வரைக்கும் பார்த்தது போதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டாடா, பை பாய்.